அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 89வது அதிகாரமாக உள்ள உட்பகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 887வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறிய போகின்றோம். உட்பகை என்பதற்கு உற்ற உறவுகளிடம் கொண்ட பகை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 887வது திருக்குறளுக்கு செல்வோம். செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். செப்பின் மூடியானது வெளியே பொருந்திருப்பது போல் உட்பகை கொண்ட குடியானது வெளியே பகை இல்லாதது போல் காட்டிக்கொண்டாலும் கூட மனதினுள் பகை மறையாமல் அப்படியே இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: செப்பின் மூடியானது வெளியே பொருந்தியிருப்பது போல் உட்பகை உற்ற குடியானது வெளியே பகை இல்லாதது போல் காட்டிக்கொண்டாலும் கூட மனதினுள் பகை அழியாமல் அப்படியே இருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் பகையில்லாமல் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.